Hi everyone, this is from SEBI Academy. இன்னைக்கு நம்ம இந்தியன் பாலிட்டியில் ஒரு டாபிக் பார்க்கலாம். தட் இஸ் தி லோக் அதாலத். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 மெயின் சிலபஸில் யூனிட் 3ல இந்தியன் பாலிட்டியில் வரும். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை லோக் அதாலத்? லோக் அதாலத்னா மக்கள் நீதிமன்றம். ஸோ இந்த அமைப்பு எதற்காக ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்னா, இஃப் யூ டேக் அவர் கான்ஸ்டியூஷன், நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை பார்த்தோம்னா பார்ட் 4ல டிபிஎஸ்பி பற்றி பேசியிருப்பாங்க. டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லும்போது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது மக்களுடைய வெல்ஃபேருக்காக கவர்மெண்ட் வந்து என்னென்ன பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதை பற்றி சொல்லக்கூடியது தான் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டு டைரக்ட் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் சம் பாலிசிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் 36லேருந்து 51 வரைக்கும் வரும். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 39A. ஸோ இந்த ஆர்டிகிள் 39A 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க 1976 இன் இந்திரா காந்தி பீரியட். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு புவர் அண்ட் வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி, அதாவது ஏழை மற்றும் நலிந்த பிரிவினருக்கு இலவசமாக சட்ட உதவிகள் வந்து வழங்க வேண்டும் அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் 39A. அதற்காக தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் அப்படிங்கிற அமைப்பை ஸ்டேட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தாலுக் லெவல்ல என்ன பண்றாங்கன்னா அமைச்சு இந்த ஏழை மற்றும் நலிந்த பிரிவினருக்கு இலவசமாக சட்ட உதவிகள் வந்து செய்து கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கான சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1987, தட் இஸ் லீகல் சர்வீஸ் அதாரிட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இது எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னா 9 நவம்பர் 1995. இந்த சட்டத்துக்கு கீழே ஏற்படுத்தி இருக்கிற அமைப்பு தான் நேஷனல் லீகல் சர்வீஸ் அதாரிட்டி, தட் இஸ் நல்சா. இட் இஸ் ஃபார்ம்ட் இன் 1987. ஸோ திஸ் நல்சா வில் formulate the guidelines and policies. ஸோ இந்த நல்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸோ அதாரிட்டிஸ் ஃபார்ம் பண்ணிட்டு கைட்லைன்ஸை வந்து கொடுப்பாங்க. லோக் அதாலத் வந்து எப்படி நீங்கள் கண்டக்ட் பண்ணணும், ஸோ அந்த கைட்லைன்ஸ் எல்லாமே ஃபார்முலேட் பண்ணக்கூடிய அதாரிட்டி தான் நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அதாரிட்டி. ஸோ ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அதாரிட்டி, ஹைகோர்ட் லீகல் சர்வீஸ் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் தாலுக் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அதாரிட்டி, தாலுக் லீகல் சர்வீஸ் கமிட்டி. இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் புவர் அண்ட் வீக்கர் செக்ஷன்ஸ் வந்து போகணும்னா சட்ட உதவிகள் இலவசமாக பெறணும்னா அங்கே இருக்கக்கூடிய கமிட்டி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் லீகல் சர்வீஸ் கமிட்டி. ஸோ இதை வந்து லோக் அதாலத்தை கண்டக்ட் பண்ணுறதுக்குள்ள கைட்லைன்ஸ் எல்லாமே நல்சா வந்து ஃபார்முலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இலவசமாக சட்ட ரீதிகள் வந்து பெறுவதற்கு உண்மையிலே அவங்க புவர் அண்ட் வீக்கர் செக்ஷன்ஸ் தானே, எலிஜிபிள் பர்சன் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, தேவையான நேரத்தில் லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்படுத்தி தீர்வும் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தீர்வு பெற்று கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, லீகல் அவேர்னஸ் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. லோக் அதாலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இரு தரப்பு ப்ரீ லிட்டிகேஷன், அதாவது கேஸ் ஃபைல் பண்ண முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி கோர்ட்டில் வந்து பெண்டிங்காக இருக்கக்கூடிய கேசஸை வந்து இந்த மாதிரி சட்ட உதவிகள் இல்லாத ஏழை மக்களுக்கு லோக் அதாலத் அப்படிங்கிற மன்றத்தை ஏற்படுத்தி அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இணக்கமான ஒரு தீர்வை வந்து பெற்று வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரீ லீகல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன சர்வீஸ் அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னா, பேமெண்ட் ஆஃப் கோர்ட் ஃபீ பே பண்ண வேண்டாம், ப்ராசஸிங் ஃபீ, லீகல் ப்ரொசீடிங்ஸ் ஃபீ, இது எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ப்ரொவைடிங் சர்வீஸ் ஆஃப் லாயர்ஸ், அதே மாதிரி லாயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அதாரிட்டிஸ் வந்து ஃப்ரீயாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்டெய்னிங் அண்ட் சப்ளை ஆஃப் சர்டிஃபைடு காப்பீஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ், அதே மாதிரி சில ஆர்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்கும், அது எல்லாமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து பெற்றுக் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அப்பீல், பேப்பர் புக் இன்க்ளூடிங் பிரிண்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இன் லீகல் ப்ரொசீடிங்ஸ், அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் டிரான்ஸ்லேஷன், ஃபர்தர் அப்பீல், பேப்பர் புக், இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல புவர் அண்ட் வீக்கர் செக்ஷன்ஸுக்கு செய்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் எலிஜிபிள் பர்சன்ஸ். ஸோ யாரெல்லாம் இந்த இலவசமாக சட்ட உதவிகள் பெறுவதற்கு எலிஜிபிள் பர்சன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
women and children, members of SC, ST, industrial workmen, disabled persons, persons in custody. பர்சன்ஸ் அப்படின்னா ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆனுவல் இன்கம் பெர் ஆனத்துக்கு 1 lakh கீழே இருந்தாங்கன்னா அவங்க இதுக்கு எலிஜிபிள் பர்சன்ஸ். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ சட்ட உதவிகள் வேணும்னா லோக் அதாலத் மூலமாக அவங்களுடைய வருட வருமானம் 5 lakhs கீழே இருக்கணும். அதே மாதிரி விக்டிம்ஸ் ஆஃப் மாஸ் டிசாஸ்டர், அதாவது ஃப்ளட்டு, ட்ராட்டு, எர்த்குவேக்ஸ் இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த சட்ட உதவிகள் ஃப்ரீயாக கிடைக்கும். அதே மாதிரி விக்டிம்ஸ் ஆஃப் டிராஃபிக்கிங், ஆழ்கடத்தலில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெக்கர்ஸுக்கும் இந்த சட்ட உதவிகள் வந்து இலவசமாக கிடைக்கும். தேங்க்யூ.